ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி, சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்று செஞ்சு வச்சுட்டா போதும், நம்ம வேறு எந்த சைடிஷுமே செய்ய தேவையில்லை. ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் வந்து மல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கடுகும் வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு, தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், சீரகம் வந்து அதோட பாதி அளவுக்கும் நம்ம சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம வந்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கெட்டு போகாமையே இருக்கும். அதனால் நல்லா தாராளமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம பிரட்டி வச்சுருந்த சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதனுடைய ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நான் இதை நல்லா நம்ம எண்ணெயிலேயே வறுத்து விடணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா பாருங்கள், தண்ணிலாம் விட்டு சிக்கன் வந்து வெந்து வருது. இந்த மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு வந்து விடும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஃபயர் வந்து மீடியம் ஹைன்னு மாற்றி மாற்றி வச்சு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு தண்ணிலாம் வற்றி நல்லா எண்ணெயும் பொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் வந்து போகணும். நம்ம எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டால் தான் அந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது அதிலே உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். அதோடைய எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். இது எல்லாமே நம்ம எண்ணெயிலே தான் வதக்கணும். தண்ணி இதுக்கு ஒரு சொட்டு அளவு கூட நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி விடணும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறதுனால எண்ணெயில் எவ்வளோ நல்லா பொங்கி வருது பாருங்கள். சுத்தமான எண்ணெய் ஊற்றும்போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி அதோடைய பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு சிக்கன் ஊறுகாய் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். ஈவன் தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து கூடிடுச்சுன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா நான் கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக போட்டதுனால கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.